சோ இப்போ நம்ம இங்க இருக்கிறவரை கேட்கலாம் இங்க எப்படி இருக்குன்னு. சாமி இங்க எப்படி சாமி இருக்கு? இது 1964 அழிஞ்சு போன இடம். இந்த இடத்த தனுஷ்கோடி ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன். இது மாதிரியே சர்ச்சு ஒன்று இருக்கு. இது மாதிரி இங்க ராமர் பாதம் ஒன்று இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. இது மாதிரியே கோதண்டராமர் கோயில் ஒன்று இருக்கு. அப்புறம் ராமர் பாதம், ராமர் கோயில், லட்சுமண கோயில், இது எல்லாம் இருக்கு. இங்க அப்துல் கலாம் மெமோரியல் இருக்கு, அப்துல் கலாம் ஹவுஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு இங்க பார்க்கக்கூடிய இடம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பாலத்தோட கம்பியா பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. இங்க பார்த்தோன்னா இந்த சங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். நிறைய டைப் ஆஃப் சங்கு வச்சிருக்காங்க. நம்ம உள்ள வந்த உடனே இங்க ஒரு கோவில் இருக்கு. உள்ள போனோம்னா ராமருடைய கால் பாதம் வச்சிருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னா தனுஷ்கோடியோடைய பழைய ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. இப்படி உடஞ்சி போயிருக்கு பாருங்க. இது உடையறதுக்கு முன்னாடி இங்கே இருந்து தாங்க மக்கள் ட்ரெயின் ஏறி வேறு வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த இடத்துல மக்கள் வாழ தகுதியற்ற இடமா கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேலே நிறைய காக்கா கூட உட்காந்துட்ருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நம்ம அப்படியே அன்சூம் பண்ணோன்னா எவ்வளோ காக்கா இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியோடைய பழைய தண்டவாளம். இங்க பார்த்தோன்னா நிறைய கடைலாம் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா வாங்கிக்கலாம். இங்கேருந்து அப்படியே நம்ம போகணுன்னா கடலை ஒட்டின மாதிரி 2 கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். 1964 நடந்த புயல்னால இப்போ இந்த தனுஷ்கோடி மொத்தமா அழியப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த மாதிரி தரமான வீடியோலாம் பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டின மாதிரியே ஒரு கோயில் இருக்குது. இங்கே நிறைய ஐயப்ப சுவாமிகள்லாம் இந்த மாதிரி தண்ணியில் கால் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நானும் போய்ட்டு ஜாலியாக கால் வைக்க போகிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம கால் வைக்கலாம். இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு. நம்ம உள்ள போகிறோம். அப்படியே சுற்றி பார்த்தோன்னா நல்லா ஜில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருக்குங்க. எவ்வளோ பெரிய கடல் பாருங்க. நம்ம அப்படியே பார்க்குறோம். சிவனை பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பாறை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இப்போ நம்ம வெளியில வந்துட்டோம். இங்கே நிறைய கடை இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த தனுஷ்கோடியில் என்னென்ன இருக்குன்னு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.